வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தினேஷ் சிட்டிகிட்ட பேசுகிறாரு. என்ன வெளியே விட மாட்டேறீங்க, என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க, அந்த ரோகிணி சொன்னால் என்ன வெளியே விட மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, அவளுக்கு கால் பண்ணேன், அவள் ஃபோனையும் எடுக்கலை. 2,00,000 கேட்டிருக்கோம், இன்னும் தரலை. அவள் பணத்தை தரட்டுன்னு அவனையை விடுதேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நீ இப்படி பண்ணால் அவள் தரவே மாட்டா, நான் முதல்லே சொல்லிட்டேன். என்ன, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணு. அப்படி நீ சொன்ன அப்படின்னு சொன்னால் அவள் ஆட்டோமேட்டிக்காக ₹2 பதிலாக கூடவே கொண்டு வருவா அப்படிங்கிறாங்க. என்னது அது சொல்லு அப்படிங்கிறாங்க. சும்மாலாம் சொல்ல மாட்டேன், எனக்கு சரக்கு வேணும், நான் சொல்கிற பிராண்ட் வேணும் அப்படிங்கிறாங்க. ஒரு பிராண்டை சொல்கிறாங்க. அந்த பிராண்டை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை அனுப்புகிறாரு சிட்டி. யாராவது வாங்கி கொண்டு கொடுக்காரு. கொடுத்துட்டு நீனும் என் கூட சேர்ந்து கம்பெனி கொடு, அப்போ தான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. சிட்டியும் அவங்க கூட சேர்ந்து கம்பெனி கொடுத்துட்ருக்காங்க தினேஷ் கூட. 2 பேரும் பயங்கரமாக ஃபஸ்ட் ஆகிடுது, ஓவர் ஆயிடுது. இந்த சூழ்நிலையில் சிட்டிக்கிட்ட தினேஷ் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ ரோஹிணியை பயன்படுத்துகிற மாதிரி சொல்லணும். நீ ஃபோன் பண்ண எடுக்கலை, அவள் காசு எப்படி தரப்போகிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ பச்சை பிள்ளையாக இருந்தனா அவள் தரவே மாட்டான். அவள் 1ஆம் நம்பர் தில்லாலங்கடி. அவள் தான் வாழ்க்கையை மறைச்சி வேறு முகத்தை காட்டி இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கா. சரியா? அவள் அப்பேற்பட்டவா. அதுபோக என் வாழ்க்கையை கெடுத்து என்னெல்லாமோ பண்ணியிருக்கா. இன்றைக்கி வரைக்கும் மாட்டாமல் அந்த வசதியான வீட்டில் ரொம்ப ஜம்பமாக வாழ்ந்துட்டுருக்கா. அவகிட்டலாம் நீ ஐயோ அரசி அப்படின்னு சொல்லி நீ தாங்கிட்டு இருந்த அப்படின்னு சொன்னால் அவளாம் உன்னை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். நீ சொன்னதை செவி கொடுத்து கேட்க மாட்டான். நீ சொல்கிறத அவள் கேட்குறது அளவு தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. சரி 2 பிரியாணி பொட்டலம் ஆர்டர் பண்ணு அப்படிங்கிறாங்க. என்னையா சொன்னால் நான் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு ரோஹின்கிட்ட பேசுவோம்ல அப்படிங்கிறாங்க. முதல்ல நான் சொல்கிறத செய் அப்படிங்கிறாங்க. 2 பிரியாணி பொட்டலம் வாங்கிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க. நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டேன், அடுத்த நாள் ஒன்று தூங்குற அப்படி தானே அப்படிங்கிறாங்க. இல்லை தூங்கலை, நான் சொல்லுதேன் கேளு. நான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கேன், படுத்து கிடக்கேன். நீ பேக்ரவுண்ட்லாம் கேரளாவில் இருக்கும்ல, இந்த என்ன சொல்கிறது, செடி கொடி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, சுற்றி பேக்ரவுண்டு அப்படி காட்டு. அதுக்கப்புறம் நீ நான் என்ன சொல்கிறேனோ அதை பேசு அப்படிங்கிறாங்க. அதை நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. நீ எத்தனை வரைக்கும் படிச்சிருக்க சிட்டி அப்படிங்கிறாங்க. நான் எங்கே படித்தேன், 7 வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் 3 டிகிரி முடிச்சிருக்கேன், நானே பண்ணித்தரேன். சரியா? நான் இப்போ ஒரு மாதிரி கிடப்பேன் ஒரு கட்டில், என்ன அதை மட்டும் அப்படி எடுத்து ஃபோட்டோ எடு, நான் மீதி எல்லாமே செட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே கட்டில் அப்படி படுத்துக்கிறாரு. இப்படி ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி சீரியஸாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கொடுக்குறாங்க. இதை எப்படி செட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி செட் பண்ணி பேக்ரவுண்ட்லாம் மாற்றுறாரு. மாற்றிட்டு இது பார்க்க பெரிய ஒரு வைத்தியசாலை மாதிரி இருக்கா, இது பார்க்க இயற்கை சூழலோடு இருக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிற. ஆமாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னும் அவன் நம்புவா. சரியா? நான் சொல்லுது மாதிரி நீ சொல்லு. இந்த மாதிரி உன்கிட்ட ₹2,00,000 கொண்டு வர சொன்னேன், இன்னும் நீ கொண்டு வரலை. ஆனால் எனக்கு உனக்கு எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற மனநிலையில் நானே கேரளா கூப்பிட்டு வந்துட்டேன் தினேஷை. இப்போ ஒரு வைத்தியத்தை கொண்டு விட்ருக்கோம். அந்த வைத்தியர் பார்த்துட்டு நான் பண்ணுதேன் அப்படின்னு சொன்னார். அவன் பார்த்துட்டு டபார்னு எனக்கு முடியலை, அவனுக்கு சூழ்நிலை மோசம் அப்படிங்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் நான் அவனை போட்டுட்டு கிளம்ப போகிறேன். இனிமேல் ஏதாவது அவனா நீ தான் பொறுப்பு. சப்போஸ் இனி யாராவது தேடினாங்க, இந்த அதிகாரியாவது தேடினாங்கன்னா நான் உன்னையே தான் சொல்லுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நீ ஆன் பண்ணுதியான்னு சொல்லிவிட்டு அவள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாள். உனக்கு எப்போ ஆனில் இருக்கோ அப்போ உடனே இருப்பாள். நீ ஒரு 1 ஹவருக்கு மட்டும் ஆஃப் பண்ணிடு. அதுக்கப்புறம் அலறிக்கிட்டு கால் பண்ணுவான். நீ அப்புறம் பேசு. அப்புறம் பேசையில் சிட்டி நல்லா இருப்ப, நீ எனக்கு உதவி செய்யி, நல்லா இருப்ப, நீ மட்டும் எனக்கு உதவி செய்யலைன்னா நான் மாட்டிப்பேன். தயவுசெய்து நீ இது பண்ணு. ₹2,00,000 நான் 5,00,000னாலும் தரேன், 5,00,000னாலும் தரேன். நீ தயவுசெய்து இப்போ அவனை எப்படியாவது இது பண்ணதுக்கு மட்டும் வழியை பாரு. நான் உடனே ஒரு நாளில் எப்படியா ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் செட் ஆகுமா அப்படிங்கிறேன். சூப்பராக செட் ஆகும். நான் சொல்லுத மாதிரி பேசு. கொண்டு போனால் அவனுக்கு சீரியஸ் ஆகிடுச்சு. எனக்கு பயமாக இருந்துச்சு, நான் கிளம்புறேன். எது வந்தாலும் நீனே பார்த்துக்கோ. அப்படி எண்ணி அந்த அதிகாரி முடித்தா ஒன்றை காட்டி கொடுத்துட்டு நான் எஸ் ஆயிடுவேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீ ஏற்கனவே சொல்லியிருக்க, என் ஃபோட்டோ நேரில் தானே காமிச்ச, ஃபோட்டோவில் காமிக்கல, ஃபோட்டோவில் காமி.
நீ நம்புத மாதிரி காமி, என்ன இந்த இயற்கை சூழலோட போகும்போது நம்பிடுவா அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிற அப்படிங்கிறேன். ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ஃபோட்டோவை அனுப்புகிறாங்க ரோகிணிக்கு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. ரோகிணி ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. கேரளாவில் இருக்கிற மாதிரியே இருக்குது. தினேஷ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. உடனே சிட்டிக்கு கால் பண்ணுறேன். என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, இனிமேல் போட்டு உனக்காக நான் வந்து அலைஞ்சிட்டு கிடந்தா சரி வராது. என் தொழிலையும் விட்டு நீ என் ஃப்ரெண்டு உன்னைய காப்பாற்றலான்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ தூரம் அவனை கொண்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்துட்டு அவன் முடியாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 1 மணி நேரமாக 2 மணி நேரம் தான் இருப்பண்ண மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒப்பேராது, நான் அவனை போட்டு கிளம்புறேன். இனிமேல் போட்டு நீனாச்சு அவனாச்சு அப்படி என்னையும் இந்த அதிகாரியாக பிடிச்சா உன்னையே கை காமிச்சிட்டு நான் தப்பிச்சு ஓடி போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி இப்படி சொல்கிற, அவனை எப்படியாவது பாரு சிட்டி, அவன் ஒரு மாதிரி இருக்கான், நீ கொஞ்சம் பாரு அப்படிங்கிறாங்க. உன்கிட்ட 2 லட்ச ரூபா புரட்ட சொன்னேன், நீ உடனே தந்திருக்கலாம். நான் என் கையில் இருக்க 1 லட்ச ரூபா காசை கொடுத்தேன். 1 லட்ச ரூபா வச்சுலாம் செய்ய முடியாது வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சிகிச்சை பண்ணாமல் விட்டார் உங்களுக்கு. இப்போ எனக்கு என்ன செய்யணுன்னே தெரியல. உங்ககிட்ட பணம் சிட்டி பணமே கிடையாதா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட இருக்க பணத்தை எல்லாத்தையுமே நான் லைனுக்கு கொடுத்துட்டேன், என்கிட்ட காசு கிடையாது. ஆனால் வந்து நீ தர லேட் ஆகிட்டு அதனால் வெளியே கொண்டு போ அப்படி இப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன செய்யனே தெரியல, வெளில கொண்டு போனாலும் மாட்டிக்கிட கூடாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சிட்டி நான் ஒன்று சொல்லுதேன் கேளு சிட்டி, எப்படியாவது அந்த தினேஷை காப்பாற்றி விட்டுரு, வேறு வழி கிடையாது அப்படிங்கிறாங்க. வெறும் கை முளம் போடாது ரோகிணி, நான் உன்கிட்ட 2 லட்ச ரூபா புரட்டுனேன், நீ அதை பற்றி யோசிக்காமல் உன் பாட்டில் லாங்கிட்டு இருக்க. சரி ரைட்டு, எனக்கு கஷ்டமோ உனக்கு கஷ்டமானு சொல்லி நடக்கும்போது தெரியும். நான் கிளம்புறேன், நான் வந்து அந்த வைத்தியசாலையிலேருந்து கொஞ்சம் தள்ளியே வந்துட்டேன். என்ன இப்போ அவங்க எனக்கு ஃபோன் பண்ணால் கூட செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ ரோகிணி மறுபடியும் கால் பண்ணி பார்க்காங்க. சிட்டிக்கு சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆகா, என் வாழ்க்கையும் போய் நானும் உள்ளே போயிடும் போலையே அப்படின்னு சொல்லி தலையில் கையை வச்சுக்கிட்டு பார்லர் உட்காந்துருக்காங்க. அப்போ வித்யா வராங்க. என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அந்த சிட்டி தேவையில்லாத வேலையை பார்த்துட்டான் அப்படிங்கிறாங்க. அவன் பார்க்குற வேலை எல்லாமே தேவையில்லாத வேலை தானே, என்ன வேலை பார்த்தான் அப்படிங்கிறாங்க. அந்த தினேஷை வந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி கேரளா கூட்டி போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. சரி, அது நல்ல விஷயம் தானடி, நீ மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நல்ல விஷயமா, அவன் எங்கள் வைத்தியர் 2 ரூபா கேட்டாருன்னு சொல்லியும் 1 ரூபா கொடுத்துருப்பான் போல, 1 லட்ச ரூபா கொடுத்துருப்பான் போல. 1 லட்ச ரூபாலாம் காணாது அப்படின்னு சொல்லி சிகிச்சை பண்ணால் முட்டானா இடையில. இப்போ 1 மாதிரி ஆகிட்டான். அவனுக்கு எதுவும் ஆயிரும்னு சொல்கிறான், எனக்கு பயமாக இருக்குது. அவனும் வந்து செல்லை ஆஃப் பண்ணிட்டு ஓடிட்டான் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, அவனுக்கு எதாவது ஒன்றா நானும் ஓடி சேர்ந்து தானே மாட்டுவேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடி, என்ன பண்ணுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த மனோஜுக்காக தான் நான் இவ்வளோ பொய்யும் சொல்ல ஆரம்பித்தேன், கடைசியில் இப்படி போகணுன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. இப்போ ஏதாவது செய்தி அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அந்த சிட்டி நம்பரை கொண்டான்னு சொல்லி இவங்க கால் பண்ணுறாங்க, ரோகிணி கால் பண்ணுறாங்க, மாற்றி கால் பண்ணுறாங்க. அவர் தான் செட்டிங் தானே, இருக்கிறது எல்லாமே வந்து இங்கே தானே, இங்கே லோக்கலில் தானே இருக்கார். இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து வித்யா வந்து கால் பண்ணுறாங்க. சிட்டிக்கு போகுது. கால் போகுது அப்படிங்கிறாங்க. ஹலோ சிட்டி அப்படிங்கிறாங்க. நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன், எனக்கு எது கால் பண்ணுறேன், உன் கதையை நீனே பாரு அப்படிங்கிறாங்க. சிட்டி நல்லா இருப்ப, ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடு, எப்படியாவது பணம் தந்துடுறேன். 2 லட்ச ரூபாங்கிற இடத்துல 5 லட்ச ரூபா நான் கண்டிப்பாக தந்துடுறேன், நீ பயப்படாத, நீ எப்படியாவது அவனை பார்த்துரு, அவனை வந்து இது காப்பாற்றி மட்டும் விட்டுரு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அவர்கிட்ட வைத்தியத்தை சொல்லு, நீ வைத்தியத்தை கூட ஃபோனை கொடு, நான் சொல்கிறேன். நாளைக்கு என் தலையை அடமானம் வச்சாவது எப்படியாவது உனக்கு 5 லட்ச ரூபா புரட்டி போட்டு விட்ருவேன் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, நீ போட்டு விட்டுன்னு நான் போவேன், இல்லைனா போக மாட்டேன் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. சிட்டி தயவுசெய்து செல்லை ஆஃப் பண்ணிடாத, என் செல்லேருந்து கூப்பிட்டா எடு ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, என் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறேன், அதுக்கு போட்டு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. என்னடி என்ன சொன்னான் அப்படிங்கிறாங்க. ஃபோன் எடுத்துட்டாண்டி, வைத்தியர்கிட்ட போக சொல்லியிருக்கேன், வைத்தியர்கிட்ட கூட ஃபோனை கொண்டு கொடு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நானே பார்த்துக்குறேங்க. 2 கேட்டால் அப்போ கொடுக்க முடியல, இப்போ 5 ரெடி பண்ணி கொடுத்தா தாண்டி என்னை காப்பாற்றி விடாம போல அப்படிங்கிறாங்க. சரிடி, 5 லட்ச ரூபா தரேன்ட்டு இப்போ 5 லட்ச ரூபாய்க்கு என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலடி, என் கழுத்தில் கிடக்குத தாலி கொடியை விற்றா கொஞ்சம் பணம் கிடைக்கும், மனோஜ் வந்து வாங்கும்போது 3 லட்ச ரூபா வந்துச்சு அப்படின்னு சொன்னான், எப்படியும் விற்றா இதை வச்சு ஒரு 2.5 லட்ச ரூபா கிடைக்கும், இன்னும் 2.5 லட்ச ரூபா புரட்டினா போதும் அப்படிங்கிறாங்க. இன்னும் 2 லட்ச ரூபாய்க்கு எப்படி புரட்ட போகிற, நீ எதுவும் சம்பளம் எடுத்தியா அப்படிங்கிறாங்க. சம்பளம் வந்தது ரொம்ப ரூபா இருக்குடி, என் கம்மல் மட்டும்தான் இருக்குது, செயின் கூட உன்னால் நான் பித்தாள செயின் தான் போட்டிருக்கேன், நீ தாலிக்கொடி கழுத்தில் இல்லைன்னா மாமியார் எல்லோரும் கேட்பாங்களா அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு கவரிங் அதே மாதிரி வாங்கி போட்டுக்க வேண்டியதான், வேறு என்ன செய்ய, வேறு வழி இல்லை. எங்கள் ஆன்ட்டி வேறு வந்து இந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டாங்க, கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கலை அப்படின்னு சொன்னால் முத்து மீனா வந்து வீட்டு விட்டு போயிருப்பாங்க, அவங்க உண்டியலில் வேறு கொஞ்சம் பணம் வச்சுருந்தாங்க, அதான் டை போட்டிருக்கலாம்.
என்னத்தையாவது இந்த வீட்டு பத்திரத்தை வச்சாவது என்னத்தையாவது பண்ணலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்காது போலயே அப்படின்னுட்டு இருக்காங்க. சரிடி இதுக்கு நேரம் இல்லை, இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. சரி சரி வித்யா, உன்கிட்ட 50 ரூபா இருக்குல்ல, அந்த 50 ரூபா கொடு அப்படிங்கிறாங்க. உன் அக்கௌண்ட்டில் அனுப்பிட்டேன்டி அப்படிங்கிறேன். அனுப்பிட்டியா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன என்ன வித்யா அப்படிங்கிறாங்க. இல்லை நீனே ஒரு மாதிரி யாரு என்னடி அப்படிங்கிறாங்க. எனக்கே குழப்பமா இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது, என் தலை சுற்றுது அப்படிங்கிறாங்க. ஏய் தண்ணி குடி அப்படிங்கிறாங்க. தண்ணி குடிக்கிறாங்க. பார்லர் பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. வெளில போய் நகை கடையில் நகையை விற்காங்க. விற்றுட்டு அந்த காசை வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கவரிங் கடையில் போய் கவரிங் செயின் வாங்கி கழுத்தில் போட்டுக்கிறாங்க. மீதி தொகைக்கு என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. ஆன்ட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க சரியா. இப்போ அந்த நேரத்தில் ஆன்ட்டி வந்து பார்வதி ஆன்ட்டி வீட்டில் இருக்க மாட்டாங்க. பார்வதி ஆன்ட்டிக்கு லோ சுகரு. அப்போ அவங்க வந்து நகை கொஞ்சம் வச்சுருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க நகையை எடுத்துடலாமே, எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் நெட்டில் பார்க்குறாங்க. லோ சுகர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கறக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாவல் பழம் வந்து சுகரை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிடும் அப்படின்ட்டு நினைக்காங்க. நேராக நாவல் பழம் வாங்கிட்டு நேராக போகிறாங்க. ஆன்ட்டி நல்லா இருக்கீங்களா, இந்த வழியாக வந்தேன், நாவல் பழம் விற்றுட்ருந்தாங்க, அதை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா இவ்வளோ நேரத்துக்கு வேண்டி வந்திருக்கு அப்படிங்கிறது. சாப்பிடுங்க ஆன்ட்டி, ரொம்ப நல்லது, இதை சாப்பிட்டா வந்து வயசு குறையும், இளமையாக இருக்கலாம் அப்படி இப்படின்னு என்னத்தெல்லாமா அடிச்சு விடுதாங்க. அங்கே லோ சுகர் ஆகிறதுக்கு ஆள் வேலை பார்க்குறாங்க. அப்போ அதை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோன்னே ரோகிணி எனக்கு கொஞ்சம் தலை சுத்தமாக இருக்குது, லோ சுகர் இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஆன்ட்டி இதில் படுங்க, நான் கொஞ்சம் சுகர் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ளே போகிறாங்க. சுகர் எடுக்காமல் நேராக வந்து பீரோவை போய் திறக்காங்க. இங்கே ரொம்ப கரகத்தில் இவங்க நல்லாவே தூங்கிடுறாங்க பார்வதி. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு நகையை எடுத்து தன்னுடைய பேக்கில் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு ஆன்ட்டி இந்த காஃபி குடிங்க அப்படின்ட்டு எடுத்து கொடுக்குறாங்க. காஃபியாக குடித்தோடனே அப்பா இப்போ தான் சரியாக இருக்குது, லோ சுகர் பற்றியா அதை சாப்பிட்டோன்னே அப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. உடம்புக்கு நல்லது தான், ஆனால் லோ சுகர் இருந்தால் இப்படி ஒரு சுகர் தான் வச்சுக்கணும் ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி 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 ரொம்ப நல்லதும்மா, நான் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருக்கேன், நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி ஆன்ட்டி எனக்கு ஒன்று மட்டும் புரியலை, எனக்கு இது விட சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஆன்ட்டி வந்து எதுக்காக வாபஸ் வாங்கினாங்க, சத்யாவோட நலனுக்காக தான் வாபஸ் வாங்கினேன்னு சொல்கிறாங்க. அவன் படிக்கிறான், அவன் வாழ்க்கை என்னால் அவன் பார்ப்போம் வேண்டாம், அதனால தான் வாபஸ் வாங்கினேன், அதுவும் கஷ்டப்பட்டு குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தா எனக்கு நம்புது மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சிரிக்கிறாங்க. உடனே ஏன் ஆன்ட்டி சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அத்தையை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவள் யாருக்காவது உதவி செய்வாளா, செய்ய மாட்டாள். அவளுக்கு ஒன்று லாபம் வரணும், இல்லை அப்படின்னா இதை செய்யவே மாட்டாள். அவள் ஒரு சுயநலமாக செயல்படக்கூடியவா, என் ஃப்ரெண்டாக போயிட்டா, வேறு ஒன்றும் சொல்ல முடியலை அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி எனக்கு அதான் புரியலை, ஆன்ட்டி வந்து மீனா வீட்டை ரொம்பவே பிடிக்காது, இப்படி இருக்கும்போது எப்படி அந்த பெட்டிஷனை வாபஸ் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு என் தலையில் உடனே குடஞ்சிட்ருக்கு, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, ஒரே சிந்தனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதானே நீனும் விஜயா மருமக தானே, விஜயமாக தானே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ரோஹிணி, உங்கள் அத்தை என்ன சும்மையாக வாபஸ் வாங்கினா, மீனா வீட்டில் 2 லட்சத்தை வாங்கிட்டு தான் வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது 2 லட்சம் கொடுத்துருக்காங்களா, மீனா அதெல்லாம் தெரியாத மாதிரி எங்கள் அத்தை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கெலாம் இது தெரியாது, அவங்க வக்கீல் தான் வந்து கொடுத்தாரு, வக்கீல்கிட்ட எவ்வளோ ஃபீஸ் கொடுத்தாங்க வச்சாங்க நம்மளுக்கு தெரியாது, ஆனால் வக்கீல் தான் வந்து 2 லட்ச ரூபா கொடுத்தாரு. இதை வாங்கிட்டு விஜயா வாயை பிளந்துட்டு போய் பெட்டிஷன் வாபஸ் வாங்கிட்டா. கேட்டால் அது ஒரு நீதி நியாயமுங்க, அவளை என்னத்தை சொல்ல. அப்போ அந்த 2 லட்ச ரூபா என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. அதை தான் உடனே நகையும் புடவையும் வாங்கிட்டாளே, அவனுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஓ அதில் வந்து அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சரி ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா பார்த்து போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. வெளில போகிறாங்க. வித்யாவை கால் பண்ணி வித்யா நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டேன்டி அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் நகை இருக்குது, உன் பேரில் அடை வைக்கணுமே அப்படிங்கிறாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடை வச்சுறாங்க. வச்சு கொண்டாந்து வாங்கிடுறாங்க. சரிடி இது யார் நகை அப்படிங்கிறாங்க. இது என் மாமியார் நகை தான் அப்படிங்கிறாங்க. அவங்கக்கிட்ட பொய்யா சொல்கிறாங்க விஜயா நகைன்ட்டு. மாமியார் எப்படி நகை தந்தாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பிஸ்னஸுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொன்னேன், தந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீ பக்கா கில்லாடிடி, உன் மாமியாரே பயங்கரமான தில்லாலங்கடி வேலை பார்க்கும், நீ அதுக்கிட்டே பயங்கரமாக தில்லாலங்கடி வேலை பார்க்க ரோகிணி, நீ ஜாம்பவானம் ஆகிட்ட அப்படிங்கிறாங்க. சரி சரி பணம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. உடனே நீ சிட்டிக்கு கால் பண்ணாத அப்படிங்கிறாங்க. இல்லைடி இப்போ இருக்க சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி சிட்டி பணம் ரெடி பண்ணிட்டேன், உன் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி நான் போட்டு விட்றேன் அப்படிங்கிறாங்க. அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறாங்க. உடனே போட்டு விட்றாங்க. இதை பார்த்தோன்னே சிட்டிக்கு பயங்கர சந்தோஷம்.
தினேஷ் நீ சொன்ன மாதிரி 5 லட்ச ரூபா போட்டாயா அப்படிங்கிறான். பிறகு அவளை நெருக்கடி பண்ணி வாங்கணும். சும்மா நீ வந்து தேவைப்படுது அப்படின்னா அவள் தரவே மாட்டான். நான்லாம் அவன்கிட்ட ₹1 பணம் வாங்கணும்னா 50 வாட்டி பேசினா தான் உங்களுக்கு தருவாள். அதே மாதிரி அவளுக்கு பயத்தை நம்ம ஸ்பாட்டில் காட்டி விட்டோம் அப்படின்னா உடனே ஸ்பாட்டில் பணம் வரும். அவள் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி. எப்படி நம்ம பின் நம்பரை போட்டோன்னா கதக் அப்படின்னு பணம் வரும்ல, அதை மாதிரி அவன் சொல்லுத மாதிரி சொன்னால் கதக்குன்னு பணம் வரும் அப்படிங்கிறாங்க. சரி நான் கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க. இது சரியான வியாபாரமாக இருக்குது, நீ கிளம்ப போறியா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சிட்டி, உனக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு நான் ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க. நீ இன்னும் பார்ட்னரியா அப்படிங்கிறாங்க. பார்ட்னரா அப்படிங்கிறாங்க. ஆமாய்யா புடியா, இல்லை 2,50,000 நீ எடுத்துக்க, 2,00,000 நான் எடுத்துக்கிறேன். சரி தானே, 10 நாளைக்கு வரைக்கும் ஒரே பிஸ்னஸ் பண்ணுவோம். மாதம் நீ வந்து 50,000 வாங்கிட்டு இருந்த, இப்போ மாதம் நம்ம ஒரு 20 லட்ச ரூபா வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் வாங்குவோம், ஜாலி பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, அப்போ சரக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லி சரக்கு வாங்கிட்டு சொல்லுவாங்க. சரக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு பயங்கர ஜாலி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணி அதுக்கப்புறம் கால் பண்ணுறாங்க. என்ன சிட்டி, அதுக்கப்புறம் ஒரு தகவல் இல்லை பணமான பிறகு அப்படிங்கிறாங்க. வைத்தியர்கிட்ட சொல்லிட்டேன், வைத்தியர் பார்த்துட்ருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ மூச்சு நல்லா விட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பணத்தை கொடுத்தா தான் வேலை செய்வாரா அப்படிங்கிறாங்க. பிறகு ஓசிலே வேலை செய்துக்கு இருக்காரு, பணத்தை கொடுத்தேன், ₹1 இடத்துல ₹5 தரேன், நல்லா பார்த்து விடுங்கன்னொன்னே சரின்னு பார்க்காரு. பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு உனக்கு பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே வித்யா கால் பண்ணி ஒரு பிரச்சனை இல்லடி அப்படிங்கிறாங்க. சரி விடு அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா வந்து ரோகிணியை கூப்பிடுதாங்க. ரோகிணி, எனக்கு கை காலெலாம் ரொம்ப குடைச்சலாக இருக்குது, கொஞ்சம் மசாஜ் பண்ணி கொடுமா அப்படிங்கிறாங்க. இங்கேயே நான் இருக்க கடுப்பில் மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஆண்டி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா பண்ணிவிடு, நான் இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ஹாலில் வச்சு மசாஜ் பண்ணி விடுதாங்க. அமுக்கு இப்போ ரோஹிணி என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு சரியான கடுப்பு. இந்த மீனா வீட்டு மேலே உள்ள கம்ப்ளைண்ட்டாக ஆப்போஸ் வாங்கிட்டு நீ கையை அமைக்கிவிட்டு காலை அமைக்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. ஆண்டி நீங்கள் எதுக்கு இந்த மீனா வீட்டில் உள்ள கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினீங்க என்ன அப்படிங்கிறாங்க. என்னம்மா செய்கிறது, எல்லாம் வந்து பாவப்பட்டு தான் இது பண்ணாமா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி அங்கிள் தான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே, நான் வந்து சரியாக அதை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறாங்க. உடனே ஏமாங்க பாரு, அந்த கதையை விடு, நம்மளுக்கு லாபம் வந்துச்சு, அந்த மீனா வீட்டை பாடாப்படுத்துன்னு நினச்சேன், இது ஒரு வகையில் பணத்தை வாங்கிட்டேன், விடு வேறு ஏதாவது பேசு அப்படிங்கிறா. அதான் ஆண்டி எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு, நீங்கள் வந்து வாபஸ் போனதில்லை, அந்த மீனாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பினா தான் அந்த வீட்டுக்கு இமேஜ் வரும், அந்த முத்து மீனாவை இந்த வீட்டில் தான் வீடு நல்லாயிருன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் வாபஸ் வாங்கினது மூலமாக அவங்க ஒரு காலமும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. ஏம்மா என் வீடு அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆண்டி அப்படின்னு ஊசி பேர்த்தாங்க. இந்த வீடு உங்கள் வீடுன்னு பேர் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தாலும் முத்து மீனா வந்து வீட்டில் என்ன நினைக்காங்களோ அது மட்டும் தான் நடக்கும். நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது கூட முத்து மீனாவும் பெருசாக வருத்தப்படலை, சந்தோஷம் பட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்ததுலேயும் அவங்களுக்கு சந்தோஷமாக பெருசாக இல்லை. ஆனால் நீங்கள் அவங்க குடும்பத்துக்காக பணத்தை வாங்கிட்டு அப்படி செஞ்சேன் அப்படிங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பணத்தையே வாங்கியிருந்தாலும் அதை செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் என்னம்மா செய்வேன், அதை வக்கீல் சொல்லும்போது செஞ்சு தானே வேண்டியிருக்கு, பணத்தை கை நீட்டி வாங்கிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. வேறு ஏதாவது பண்ணி அந்த மீனா குடும்பத்தை ஏதாவது பண்ணுங்கள் ஆண்டி அப்படிங்கிறாங்க. வேறு என்னதும்மா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் ஆண்டி, அப்படி என்ன பண்ணலாம் சொல்லுமா அப்படிங்கிறாங்க. ஆண்டி எதையாவது சொல்லி அந்த வீட்டில் மீனா வீட்டிலேருந்து வர சொன்னாங்கன்னா வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி சொன்னீங்கன்னா வந்துடுவாங்க. வந்த உடனே அதை காணலை இதை காணலை, இவங்க தான் எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பெட்டிஷனை கொடுங்க. கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் உள்ளே போக போகிறாங்க. இதில் நீங்கள் வாபஸே வாங்க தேவையில்லை. ஏற்கனவே வந்து ஒரு முறை உங்கள் சொல்லுக்காக வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பரந்தாமன்ட்ட சொல்லுங்கள், அவரும் சரின்றுவார். இந்த வாட்டி வராதாங்க சார் அப்படின்னா முடிஞ்சே போச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்போ என்ன ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி அங்கிளுக்கு வந்து இப்போ 60வது பிறந்தநாள் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன அவர் சொல்லவே இல்லையே, இன்னும் 2 மாதம் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆண்டி 2 மாதம் இருக்கா, அவங்க எப்போ பிறந்தாங்க அப்படிங்கிறாங்க. மாதம் நினைவில்ல, ஆனால் 2 மாதம் தான் இருக்குது, 11வது மாதம் கடைசியாக வரும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி 11 மாதம் பிறந்துருச்சு, பிறந்து 10 நாளும் ஆயிடுச்சு அப்படிங்க. அப்படியாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. அப்போ பக்கத்தில் வந்திருக்குமே, நீ காலாண்டர் வெட்டுவா அப்படிங்கிறாங்க. காலாண்டர் எடுத்து பார்க்காங்க. ஓ பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா அதுக்கு வந்து மீனா குடும்பத்துலேருந்து எல்லாரையுமே வர சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் யோசனை வருது, இல்லை எங்கள் அத்தையும் வருவாங்களே அப்படிங்கிறாங்க. ஆண்டி இப்போ வந்து விவசாயம் நடந்துகிட்ருக்கு, கண்டிப்பாக பாட்டி வரமாட்டாங்க, அதனால் வந்து அங்கிள் மட்டும்தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க.
உங்கள் மாமா மட்டும்தான் நான் வந்து என்னனாலும் பண்ணிடுவோம்மா, எங்கள் அத்தை இருந்தால் தான் ஒன்றும் பண்ண முடியாது, 60வது பிறந்தநாளுக்கு நான் என்ன பண்ணுதேன் பாரு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை வராங்க. வந்தோடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க உங்களுக்கு 60வது பிறந்தநாள் வரப்போகுதுல்ல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ஒரு மாதிரி ஆறாரு. ஏங்க ஒரு மாதிரி ஆறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, வேறு எதுவும் என்கிட்ட பேசாத, உங்கள்கிட்ட பேச எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறாங்க. பண்ணது பூராமே வேண்டாததனம். நான் இந்த வீட்டில் ஏன் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த வீடு இருக்கிற சூழ்நிலையில் நான் வந்து போக வேண்டாம்னு சொல்லணுன்னு தான் இருக்கேன். ரவி கேட்டுக்கிட்டான். ரவி, அப்பா எங்களுக்கு குழந்தையாவது வரைக்கும் ஒன்றா இருப்போம்ப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவன் கேட்டோன்னே தான் நான் இந்த வீட்டில் இருக்கேன். சரிதானா? இல்லைன்னா நான் முத்து மீனாலும் அந்த வீட்டை விட்டு என்றைக்கோ போயிருப்போம் நீ பண்ண பாட்டுக்கு அப்படிங்க. ஏங்க அதை விடுங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல இந்த முத்து மீனா வீட்டில் வாங்கின பணத்தை கொடு அப்படிங்கிறாங்க. ஏங்க அது எதுக்கு நான் கொடுக்கணும், அது ஏன் பணங்க அப்படிங்கிறது. ஓன் பணமா, உழைச்சி சம்பாரிச்சியா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அது இல்லைங்க அப்படிங்கிறாங்க. பாரு என்கிட்ட வேறு எதுவும் பேசாத அப்படிங்கிறாங்க. உடனே மீனா மீனா அப்படின்ட்டு போகிறாங்க விஜயா. என்னத்தை அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி என்ன வேலை செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை வீட்டு வேலை தான் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமாவுக்கு 60வது பிறந்தநாள் வருது, அவர் கொண்டாட வேண்டாம் வைக்க வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, இன்னும் புருஷன்னு சொல்லி அதை கொண்டாடாத வழியை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு கால் பண்ணுறாங்க. ஏங்க உங்கள் அப்பாவுக்கு 60வது பிறந்தநாள் வருதா அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்கள் அம்மா தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் வருது, எங்கள் அப்பா இந்த மாதம் தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மீனா உடனே வீட்டுக்கு வரேன்னு சொல்லி வீட்டுக்கு வரேன். அப்பா 60வது பிறந்தநாள் வரப்போது போவோம், பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடணும்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க. உடனே என்னப்பா அப்படிங்கிறாங்க. வேண்டாண்டா, நான் எந்த வகையிலடா சிறப்பாக இருக்கேன், ஒன்று பிள்ளை குட்டிகள் வந்து பேரம்பேத்திகள் எடுத்தால் அதை கொண்டாடலாம், இல்லை பொண்டாட்டி ரொம்ப அன்பாக இருக்கா, புருஷனை மதித்து சூப்பராக செயல்படுதான்னா சந்தோஷமாக கொண்டாடலாம், ரெண்டுமே இல்லையடா அப்படிங்கிறாங்க. ஏன்பா அப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாடா 60வது பிறந்தநாள் கொண்டாடுறவங்களாம் பாரு எல்லாருமே சீர்திருப்பமாக இருப்பாங்க. செல்வம் அப்பா கொண்டாடினது கூட அவங்க பேரம்பேத்திகள் எடுத்து ரொம்ப ஜெகஜோதியாக இருந்தார், கஷ்டப்பட்டாலும் கூட. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, பேரம்பேத்தி இல்லை. அதுபோக வந்து உங்கள் அம்மா வந்து எனக்கு பிடிச்சமான விஷயத்தில் நடந்துக்கிட்டவே இல்லை. மீனா வீட்டில் பணத்தை வாங்கிட்டு போய் வாபஸ் வாங்குறான், கேட்டால் அதுக்கு ஒரு நியாயம் பேசுகிறா. ஊர் உலகம் சிரிச்சிருவோம் அப்படிங்கிறனால தான் நான் வந்து நம்ம வெளியே போகும்போது 4 பேர் சொன்னோன்னே நான் வந்துட்டு அப்படி உள்ளே வந்துட்டேன். இதான் உண்மை. அது வேறு ரவி சொன்ன வார்த்தை எனக்கு இப்போவும் காதில் ஒலிச்சிக்கிட்டே இருக்குது. இல்லைன்னா இந்த வீட்டில் யார் இருக்க போகிறா அப்படிங்கிறாங்க. எனக்கும் கஷ்டமாக தான்ப்பா இருந்துச்சு இந்த வீட்டை விட்டு போகணுன்னு சொல்லும்போது, அதுவும் உன் கூட போகணுங்கும்போது சந்தோஷமாக இல்லைன்ட்டோம்ப்பா. ஆனாலும் நம்ம போனோம்னா அந்த வீடு வந்து இப்படி இருக்குமோன்னு நினச்சி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வீட்டில் மீனா தான்ப்பா அவ்வளோ பேருக்கும் சமைச்சு கொடுக்கா, மீனா இல்லை அப்படின்னா அவ்வளோ பேரும் பட்டினியாக தான் கிடக்கணும், இவங்க கடையில் தான் வாங்கி சாப்பிடணும். அதுதான் அந்த வீட்டோட நிலமை. நானும் எத்தனை வாட்டி பொங்காதன்னு சொன்னாலும் அவள் சொல்கிற வார்த்தை இதுதான், நான் இல்லைன்னா வீடு பட்டினியாக இருப்பாங்க, அதுக்கு நம்ம பட்டினியாக விட முடியுமா மனசார அப்படிம்பா. சரி என்னப்பா செய்கிறது, 60 பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடும்பா, நீ அதை பற்றி கவலைப்படாதப்பா, செமையாக பண்ணிடுவோம்ப்பா அப்படிங்கிறாங்க. இடையே முத்து அவனாசியமே அதுக்கு செலவும் பண்ண வேண்டாம், என்ன கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்போம், ஏன் அனாவசியம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீ வந்து வேலை பார்த்து எங்களுக்காகவே உழைச்சி இவ்வளோ நாள் கொடுத்துருக்கப்பா, உனக்காக நாங்கள் பண்ண மாட்டோமாப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா, யாராக இருந்தாலும் சரி தான், சிம்பிளாக பண்ணதை பற்றி பிரச்சனை கிடையாது, கோயிலுக்கு போவோம் ஒரு அர்ச்சனை பண்ணுவோம் வந்துக்கிட்டு இருப்போம், வேறு ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயா சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்க முடியாதுங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் கூப்பிடணும், நம்ம சம்மந்தார் வீட்டிலேருந்து எல்லோரும் கூப்பிடணும், மீனா வீட்டில் எல்லோரும் வரணும், சுருதி வீட்டில் எல்லோரும் வரணும், சரி ரோகிணி வீட்லேயும் யாராவது வருவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீ சொல்லுறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, மீனா குடும்பத்தை பொதுவாக நீ ஒரு குடும்பமாகவே ஏற்றுக்க மாட்டேன், சமந்தார் குடும்பமாகவே ஏற்றுக்க மாட்டேன், ஏன் 60வது பிறந்தநாளுக்கு வரணுங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த மாதிரி நாட்களில் வந்தால் வந்து உங்களுக்கும் நல்லதுங்க, 4 பேர் சாப்பிட்டுட்டு வந்து மனசார வாழ்த்துனா இன்னும் நீடோடி இருப்பீங்களா, அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுறதை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒன்று நீ பிளான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், இதை நான் நம்ப முடியாது. இல்லை டேய் முத்து, உங்கள் அம்மா வந்து இதை சொல்லுறதை நீ நம்புதியா அப்படிங்கிறாங்க. அதான்ப்பா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அம்மா வந்து மீனா குடும்பத்தை வர சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அம்மா ஏதாவது ஒரு நாடகம் நடத்துறதுக்கு உள்ள வழியை பார்ப்பா, அவங்க வரவே வேண்டாம், அம்மா அப்படி கோயிலே போய் சிம்பிளாக பண்ணிட்டு போனேன், மீனா நான் சொல்லுறது எப்படி அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லுவது சரிதாம்மாம்மா, எங்கள் அம்மா வந்து இந்த வீட்டுக்கு வரும்போது எல்லாமே வந்து அவங்க சங்கடத்தோடு தான் போயிருக்காங்க, மேலும் மேலும் நம்ம பண்ண வேண்டாமாம்மா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்துட்டு பரசு ஃபோன் அடிக்காங்க. பரசு ஃபோன் அடித்து நம்மளுக்கு கொஞ்சம் பணம் வராமல் இருந்துச்சுல, அந்த பணம் ஏறி பாரு, அக்கௌண்ட்டில் ஏறிருக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து என் செல்லில் பணம் ஏறிருக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா ஏறி இருக்குது, இல்லை 1,80,000 இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்மளை சிரிக்கிறாங்க. இது என்ன பணம்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா
லீவ் போடாமல் வேலை பார்த்தா ஒரு அமௌண்ட்டு தருவாங்க. அந்த அமௌண்ட்டு ஏறாமல் கிடந்துச்சு. அது ஏறி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா, சரிப்பா 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 அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த பணத்தை என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க விஜயா. உன் தலையில் கொண்டு கொட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ஒன்றும் ஓடல. என்ன ஆண்டி அங்கிள் வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த முத்து மீனாவும் அவருக்கு பெருசாக போயிட்டு நீ மரியாதையே கிடைக்கிறது கிடையாது. அவர்லாம் அந்த ஃபங்க்ஷன் கொண்டாட மாட்டாருமா. அப்படி கொண்டாடினாலும் யாரையும் கூப்பிட வேண்டாம், கோயிலுக்கு மட்டும் போயிட்டு முடிச்சுக்கலான்னு நினைப்பார். இதை விட்டுற வேண்டியதான், வேறு ஏதாவது தான் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி நீங்கள் வந்து முத்துக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக நடக்கும். எனக்கு ஆசைடா, அம்மாவுக்கு ஆசையாக இருக்குடா, நீ பண்ணி கொடுறா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முத்து சொன்னார்னா உங்கள் வீட்டுக்காரர் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்ன இப்போ அவர் போட்டும், நான் நாளைக்கு பேசுகிறேன் அப்படிங்கிறேன். சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மறுநாள் வந்து முத்துகிட்ட பேசுகிறாங்க விஜயா. டேய், உங்கள் அப்பா வந்து நல்லா வாழ்ந்த மனுஷன்டா, நல்ல வசதியான வீட்டில் உள்ள ஒரு கல்யாணம் முடிச்ச பிறகு இந்த சிட்டியில் என் கூட வந்து இருந்தார். அதுக்கப்புறம் நல்லா வளர்த்துருக்காரு, கெத்தாவே வாழ்ந்துட்டார். இப்படி இருக்கும்போது அவரை நம்ம வந்து சந்தோஷப்படுத்தணும்டா, எப்படியாவது 60 50 கொண்டாடணும் அப்படிங்கிறாங்க. அப்பா தான் சிம்பிளாக பண்ணணும்னு சொல்லுதார். இருப்பாங்க ஒரு கோயிலில் அர்ச்சனை பண்ணால் போதுங்காரு அப்படிங்கிறாங்க. என்னடா பையன் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. அப்பா அதனால் சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் ஆசைப்படியே கொண்டாடலாம் விடுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். அங்கே போய் ரோகிணிட்ட சொல்லுவாங்க, ரோகிணி நம்ம பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்போது மீனா குடும்பத்துலேருந்து வர போகிறாங்க, அவங்கள வந்து களி திங்க வைக்க போகிறோம், ஏன் கம்பி எண்ணெய் வைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஒரு வாட்டி நீங்கள் வாபஸ் வாங்கிட்டீங்க, நானும் பொறுத்துக்கிட்டு இருந்துட்டேன். ஆனால் இன்னொரு வாட்டி நீங்கள் வாபஸ் வாங்கி நான் பொறுத்துக்கிட்டே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ ஏம்மா கவலைப்படாது, இந்த வாட்டி கன்ஃபார்மாக உள்ள வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தூங்குறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. விடிஞ்ச பின்னாடி பார்வதிக்கு ஒரு ஆள் வந்து கல்யாண காகிதம் கொடுத்துட்டு நாளைக்கு எங்கள் வீட்டில் கல்யாணம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு கல்யாணத்துக்கு இன்றைக்கி கார்டு கொடுக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்களுக்கு கார்டு கொடுத்துட்டோன்னே மனசில் நினச்சிட்ருக்கோம், கடைசியில் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது தெரியுது கார்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு, தப்பாக நினச்சிக்காதீங்க, நாளைக்கு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நாளைக்கு போகணும்ல, அப்போ எந்த புடவையை கட்டுறது, எந்த பட்டு புடவையை கட்டுறதுன்னு சொல்லி பீரோவை திறக்கிறாங்க. திறந்து புடவை எடுத்து வைக்கிறாங்க, எல்லாமே துணிமணிலாம் எடுத்து வைக்காங்க. எடுத்து வச்சுட்டு சரி நகையெல்லாம் வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நகைப்பட்டியை எடுக்கிறாங்க. நகைப்பட்டிக்குள்ளே நகையே இல்லை. இதை பார்த்துட்டு பார்வதிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஐயோ, நகை என்னாச்சு, பீரோ சாவி நம்மகிட்ட இருக்குது, இப்போ எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவங்களுக்கு பதட்டமாக இருக்குது. நகை எப்படி போச்சு, நானும் நகை எடுத்து வைக்கல, பீரோவில் தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க. உடனே நடந்ததை விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. என்ன பார்வதி சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜயா, பீரோவை திறந்து பார்க்க நகையில் எனக்கு என்னச்சுன்னே தெரில. இந்த வீட்டில் நம்ம 2 பேர் இருப்போம், இந்த நடனப்பள்ளி பிள்ளைகள் வரும், மற்றபடி யாரும் வர்றதில்லை. எப்படி போச்சு எது போச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. பார்வதி இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்வதி வீட்டுக்கு வராங்க. பார்வதி, இதை சும்மா விடக்கூடாது, யாருன்னு நமக்கு தெரிஞ்சாகணும்ல, வா அப்படின்னு சொல்லி விஜயா தான் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அப்போ அதிகாரி கேட்குறாங்க, என்னம்மா உங்கள் கூட இருக்க ஆளுக்கும் உங்களையே மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குமா, அது போக வந்து இந்த பெட்டிஷனையும் சும்மா வாபஸ் வாங்குறதுக்கு எங்கள் டயத்தை வீணாகுது கொண்டு கொடுக்கீங்களா அப்படிங்கிறேன். ஐயா, நகையை காங்கலை, யாராக இருந்தேன் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாகணும். பெட்டிஷனெல்லாம் வாபஸ் வாங்க மாட்டோம், அது யார் என்ன வரும்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்களை உள்ளே அடைச்சாகணும் அப்படிங்கிறாங்க. இது கூட அந்த சத்யா தான் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நீங்கள் தான் அந்த சத்யா மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை குடும்பம்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டு போனீங்க, இப்போ சத்யா தான் சொல்லுறீங்க, சத்யாவுக்கு இந்த அம்மாவுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்லுதாங்க, அவன்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, யார் பண்ணான்னு தெரியல, நீங்கள் வந்து விசாரிங்க அப்படிங்கிறாங்க. நேராக வராங்க. அந்த பீரோ சாவியாட்டு இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, அந்த அதுத்தமான தகவலை கேட்குறாங்க. யாரெல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க போனாங்க அப்படிங்கிறத லிஸ்ட் எடுத்துக்கிறாங்க. சரி ரைட்டு, நீங்கள் விஜயா வராங்க, அவங்க மருமகன் வந்திருக்கிறாங்க, அவங்க பையன் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. ரைட்டு, சரி வேறு யார் வந்திருக்கா அப்படிங்கிற நடனப்பள்ளி நேரம் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்போ எல்லாத்தையும் ரேகை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரோலாம் ரேகை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு சரிம்மா எல்லா ரேகையும் எடுத்துருக்கோம், நீங்கள் சொன்ன பேரை அப்புறம் நோட் பண்ணி வச்சுருக்கோம், எல்லாரோடைய ஃபோன் நம்பரும் கொண்டு வாங்கியிருக்கோம், அவங்கள கால் பண்ணி வர சொல்லி நாங்கள் ரேகை வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. முத்துலேருந்து மீனாலேருந்து மீனா குடும்பத்திலேருந்து எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. இங்கே கைரேகை எல்லாமே வைக்கிறாங்க. இங்கே விஜயா வந்து ரோகிணிட்ட சொல்கிறாங்க, ரோகிணி கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு பார்வதி வீட்டில் நகை காணலன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. என்னது ஆண்டி சொல்லுதீங்க அப்படிங்கிற பிறகு நகை காணாமல் போயிடுச்சு, நான் தான் ஸ்டேஷனில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன், எல்லா பேரையும் எழுதி கொடுத்துருக்கு, ஏன் உன்னையும் கூட கூப்பிடுவாங்க, சும்மா ரேகையை மட்டும் கொடு, ஆனால் மாட்ட போகிறது மீனா தம்பியாவது மீனா குடும்பம் தான், மீனா குடும்பம் பார்வதி வீட்டிலே நான் எடுத்து ஆட்டையை போட்டிருக்காங்க பாரேன் அப்படிங்கிறாங்க. என்னாண்டி சொல்கிறீங்க, அவங்க எப்படி எடுத்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு பணம் எப்படி வந்து இவங்ககிட்ட வந்துச்சு, எனக்கு எப்படி தந்தாங்கன்னு நினச்சேன், இதேமாரி ஒவ்வொருத்தட்டையும் ஆட்டையை போட்டிருப்பாங்க போல், இல்லை யார்ட்டையாவது கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடன் அடைக்கிறதுக்கு பார்வதி அசந்த நேரத்தில் நகையை எடுத்துருப்பாங்க உங்களுக்கு, அதை மட்டும் அவங்க மட்டும் மாட்டட்டும், நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க.
இங்கே ரோகிணிக்கு சரியான பயம். நகை எடுத்தது நம்மள, நம்ம பேருக்காக தானே அங்கே இருக்கோம். நம்ம வேறு வீட்டுக்கு வந்திருக்கோன்னு சொல்லி ஆன்ட்டி வேறு அதிகாரிகிட்ட சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு இருக்கும்போது கால் பண்ணிகிட்ருக்காங்க. ரோகிணி உங்கள் மேலேயும் ஒரு டவுட் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் ரேகையை மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு போயிருங்க. நாங்கள் உங்கள் இப்போ ரேகை இல்லை சரி ஒத்து போகலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம்னு விட்டுறோம். இல்லைன்னா அது சம்மந்தமாக உங்களை விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு ஒன்றுமே ஓடலை. ரோகிணி திருதுன்னு முடிச்சுட்ருக்காங்க. என்ன ரோகிணி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி ஸ்டேஷன்லேருந்து என்ன கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, நான் தான் சொன்னேனே பாரதி வீட்டில் நகை காணாமல் போயிருக்கு. அது யார் யார் வந்தாங்க போனாங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கா. நீ நம்ம வீட்டு பிள்ளை, நீ எடுக்க போகிற, வா நம்ம ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இங்கே ரோகிணி இல்லை ஆண்டி பார்லரில் வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இந்த வேலையை முதல்ல முடிச்சிடலாம். நம்ம முடிச்சிட்டோம்னு வையேன், அடுத்தாப்புல மீனா குடும்பத்தை தான் கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது கண்டிப்பாக அவங்க மீனா வீட்டிலேருந்து தான் எடுத்துருப்பாங்க. மீனா வீட்டில் லாக் ஆவாங்க. நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு புளியை கரைக்கி வயிற்றுல இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.